எடப்பாடியார் தான் வருவார் ஆட்சிக்கு, அவர் வந்தால் தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? விவசாய கூடத்துக்கு பள்ளி குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட சலுகை செஞ்சுருக்கிறாரு. தாலிக்கு தங்கா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. விவசாய கூட 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. வறட்சி நிவாரணம், புயல் நிவாரணம் எல்லாமே விவசாய கூடத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். அவர் தான் ஆட்சி 2026 எழுதி வச்சுங்க 100%. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா விவசாயத்துக்கு மக்கள் நலத்துக்கு நல்லது செய்கிறதா அவர் தவிர வேறு யாரு? அவர் வந்தால் நல்லா இருக்குங்க நினைக்கிறோம். நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, எது சரியாக பண்ணியிருக்கிறாங்க? இது வரைக்கும் எந்த விஷயமே சரியில்லை. நம்ம நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்மளாம் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். நல்ல அரசியல் இந்த நாட்டுக்கு வரணும்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து முடிவு எடுக்கணும். அதுக்கு நம்ம எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எடப்பாடியார் தானுங்க. ஏன்னா அவர்கிட்ட என்ன மக்களுக்கு பொறுமை இருக்குதுங்க. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை உங்களுக்கே தெரியும். நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புங்கிறதே இல்லைங்க. இப்போ ரொம்பவுமே பசங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ரொம்ப போதைப் பொருள் அது இதுன்னு ரொம்ப வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 வருஷத்துலேயும் அவர் பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வேணால் எங்களுக்கு நல்லா தெரியுது. நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வேணால் உண்மை அதுதாங்க. பணக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் ஏழைங்க கஷ்டப்படுறாங்க. ஏழைங்களை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும், நடுத்தர மக்களை பார்க்கணுமா இல்லையா?